முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருவப்படத்தை அவமதிப்பு செய்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை தடுத்த போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பாஜகவினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். பொள்ளாச்சியில் முதல்வரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மத்திய அமைச்சரின் இந்த பேச்சை கண்டித்து தமிழகம் முழுவதும் நேற்று திமுகவினர் மத்திய அமைச்சரின் உருவபொம்மை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டதோடு உருவபொம்மை திமுகவினர் எரித்தனர். இந்த செயல் பாஜகவின் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து பொள்ளாச்சி காந்தி சிலை அருகில் இன்று கோவை தெற்கு மாவட்ட சார்பில் திமுகவினர் கண்டித்து ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் காந்தி சிலை அருகே குவிக்கப்பட்டது. மாவட்ட தலைவர் சந்திரசேகர் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் தலைமையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக இழுத்து சென்று வேனில் ஏற்றி கைது செய்தனர். திமுகவினர் நேற்று அநாகரிகமாக எருமை மாட்டின் மீது பிரதமர் உருவபொம்மை, அமைச்சர் அமித்ஷா மற்றும் தர்மேந்திர பிரதான் பிளக்ஸ் போன்றவற்றை தொங்கவிட்டு மேலும் கொடும்பாவிகளை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆனால் காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.